இப்போது வித்தியாசமாக ஏதாவது பண்ணால் தான் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்கல்ல, அது எப்படின்னா, இப்போ இந்தியாவை பொறுத்தவரை பெரும்பான்மையான மக்கள்லேருந்து நீ வித்தியாசமாக ஏதாவது பண்ணால் ஜெயிக்க முடியும். பெரும்பான்மையான மக்களை விட நீ வித்தியாசமாக ஏதாவது பண்ணு, அப்போ ஜெயிக்க முடியும். அதுதான் அதோட அர்த்தம். வித்தியாசமாக எதாவது பண்ணோம் அப்படின்னா, இங்கே இருக்கிற பெரும்பாலான மக்களை போல் அல்லாமல் நீ வித்தியாசமாக இதை பண்ணு, வித்தியாசமாக அவங்கள்லேருந்து நீ வித்தியாசமாக பண்ணு, அப்போ தான் நீ ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்தியாவுக்கு தான் பொருந்தும். இந்தியா முன்னேறிய நாடுகளுக்கு இது முன்னேறிய நாட்டில் நீ வித்தியாசமாக இருக்கக்கூடாது. இப்போ ஜப்பானில் போயிட்டு நீ வித்தியாசமாக இருந்தேன்னா நீ சோம்பேறியாக தான் ஆவ. ஏன்னா அவங்க நாடு முழுதும் எல்லோரும் கடின உழைப்பாளிகள். ஆனால் இந்தியர்கள் பெரும்பாலானவங்க சோம்பேறிகள். அப்படி இருக்கும்போது ஒரு லட்சிய உணர்ச்சி இல்லாமல் வாழக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது நீ இங்கே வித்தியாசமாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். பெரும்பாலான மக்களை போல் இருந்தேன்னா நீயும் சோம்பேறியாக தான் இருப்ப. ஒரு லட்சியவாதியாக இல்லாமல் தான் நீ வாழ்வ. அப்போது இந்த இப்போ வித்தியாசமாக ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிறது அது அந்த நாட்டை பொறுத்தது. இப்போ நீ ஜப்பானில் அவங்க எல்லாருமே வெற்றியாளர்கள். பெரும்பாலான 90% மேலே அங்கே பெரும்பாலான மக்கள் ரொம்ப வெற்றியாளர்கள். அங்கே போயிட்டு நீ வித்தியாசமாக நான் பண்ண போகிறேன், உங்களிலேருந்து நான் வித்தியாசமாக பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த ஜப்பானிய மக்கள் அவங்களோட வித்தியாசமானது. அவங்களுக்கு எது வித்தியாசமானதுன்னா சோம்பேறித்தனம் தான் வித்தியாசம். ஜப்பானிய மக்களுக்கு எது வித்தியாசமாக இருக்குன்னா சோம்பேறித்தனம். இந்திய மக்களுக்கு எது வித்தியாசம்னா கடின உழைப்பு. இங்கே பெரும்பாலும் சோம்பேறியாக தான் இருக்கிறான். வேலை செய்கிறதுக்கே கஷ்டப்படுறாங்க, வாழ்வதற்கே கஷ்டப்படுற ஒரு வாழ்க்கை முறையை கொண்ட நாடு தான் இந்தியா. அதற்கான காரணங்கள்லாம் நான் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கேன். இந்தியா ஏன் இவ்வளோ கஷ்டப்படுது அப்படின்னா ஆங்கில மோகம், அடிமை மோகம். அடிமைகளாகவே வாழ்ந்து பழகிட்ட இவங்களுக்கு ஆங்கிலத்திலே கல்வி கற்கிறது, ஆங்கிலத்திலே தொழில் செய்வது, ஆங்கிலத்திலே வாழ்வது, ஆங்கில மோகத்தோடையே வாழ்வது, அந்நிய நாட்டில் குடியேறணுங்கிற கனவுலே இங்கே படிக்கிறது, வாழ்கிறது, இதெல்லாம் தான் இங்கே வாழ்வதே கடினமாக்கிடுச்சு. தாய்மொழியில் பேசுகிறது எவ்வளோ ஈஸி, அது மாதிரி நீ தாய்மொழியில் கல்வி கற்கணும், தாய்மொழியில் தொழில் பேசணும், தாய்மொழியில் மட்டும் நீ பேசினா இங்கே வாழ்க்கை ஈஸியாக இருக்கும். முன்னேறிய நாடுகளில் தாய்மொழி ஆதிக்கம் தான் இருக்குது. அதனால் அந்த நாடுகளில் வாழ்கிறதுக்கு படிக்கிறது கஷ்டம், படிக்கிறது ஈஸி. இப்போ ஜப்பான் நாட்டில் தாய்மொழியில் படிக்கிறான், அதனால் படிக்கிறது ஈஸி. தாய்மொழியில் தான் தொழில் செய்கிறான், அதனால் தொழில் செய்கிறது ஈஸி. அங்கே வாழ்கிறதும் ஈஸி. அப்போ ஏன் பெரும்பாலான மக்கள் இந்தியர்கள் சோம்பேறியானதுக்கு காரணம் அந்நிய மொழி மோகம்தான். அந்நிய மொழியில் கல்வி கற்பது, அந்நிய மொழியில் தொழில் செய்வது, அந்நிய மொழியை பேசுவதை பெருமையாக நினைப்பது, அந்நிய நாட்டில் குடியேற வேண்டும் என்கிற கனவோடே இங்கே வாழ்வது. அதனால தான் இந்தியாவில் பெரும்பாலான மக்கள் வாழ முடியலை இங்கே. அதனால தான் சோம்பேறி ஆகிறாங்க. அதனால் அவங்க இயல்பே சோம்பேறி அப்படின்னு நான் சொல்ல வரல. அவங்க அறியாமையின் காரணமாக அவங்க சோம்பேறி ஆகிட்டாங்க. ஆங்கில மோகம், அந்நிய மோகத்தின் காரணமாக அவங்க தங்கள் வாழ்க்கையை கஷ்டமாக மாற்றி கொண்டதால், வாழவே முடியாத காரணத்தினால் நம்பிக்கை இழந்து சோம்பேறி ஆகிட்டாங்க. வேறு வழி இல்லை, எங்களால் மேற்கொண்டு முன்னேற முடியாது, எங்களால் படிக்க முடியல, எங்களால் தொழில் செய்ய முடியல, எங்களால் வாழ முடியல, அப்படி சொல்லி அவங்க சோம்பேறி ஆகிட்டாங்க. அப்போது நீங்கள் இந்த இந்தியாவில் நீ ஜெயிக்கும். அப்போ பெரும்பாலான மக்கள் இந்தியாவில் சோம்பேறியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அப்போ இந்தியாவில் நீ வித்தியாசமாக யோசித்தாதான், வித்தியாசமாக வாழ்ந்தால் தான், வித்தியாசமாக செயல்பட்டால் தான். நீ சரியாக வாழ்ந்தாலே நீங்கள் வித்தியாசமாக தான் இருப்ப. இந்தியாவில் நீ சரியான ஒருவராக, அதாவது கடினமாக உழைக்கிற ஒருவராக, ஒரு லட்சியவாதியாக நீ இருந்தாலே நீ வித்தியாசமாக தான் இருப்ப. இங்கே பெரும்பாலான மக்கள் லட்சியவாதிகள் கிடையாது. அதனால் நீ ஒரு லட்சியவாதியாக இருந்துட்டாலே வித்தியாசமாக தான் இருப்ப. லட்சியவாதியாக இருந்தால் அவர் காலையில் அதிகாலையில் எழுந்திருப்பார், உடற்பயிற்சி செய்வார். அப்போ இங்கே பெரும்பாலான மக்கள் உடற்பயிற்சி செய்கிறதில்ல, அதிகாலையில் எழுந்திருக்கிறதில்ல. அப்போது இங்கே நீ சரியான ஒருவராக வெற்றி பெறுவதற்கான ஒரு தகுதியோடு இருந்து விட்டாலே நீ வித்தியாசமாக தான் இருப்ப. நிறைய பேர் வித்தியாசமாக இருந்துட்டாலே பயப்படுவாங்க. வித்தியாசமாக இருந்துட்டால் எல்லோரும் என்னை பார்ப்பாங்க, கூச்ச சுபாவத்தில் உள்ள என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் என்னையை பார்ப்பாங்க, அதனால வித்தியாசமாக இல்லாமல் எல்லாரையும் போல் நான் இருந்துட்டு போகிறேன், எல்லாரையும் போல் நான் சோம்பேறியாக இருந்துட்டு போகிறேன், எல்லாரும் போல லட்சியவாதியாக இல்லாமல் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அது மாதிரியும் நிறைய பேர் கூட்டமாக சோம்பேறிகளாக இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் வித்தியாசமாக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது நம்ம நாட்டுக்கு தான் சிறப்பாக இருக்குமே தவிர, இது ஒரு ஜப்பான்லேயோ அல்லது ஒரு ஜெர்மன்லேயோ அங்கெல்லாம் போனால் வித்தியாசமாக இருக்கக்கூடாது. அங்கே எல்லா மக்களையும் போல் நீ இருக்கலாம். எல்லா மக்களும் வெற்றியாளர்களாக அங்கே இருக்கிறாங்க. முன்னேறிய நாடுகளில் எல்லா மக்களுமே வெற்றியாளர்களாக இருக்கிறார்கள். அங்கே நீ வித்தியாசமாக இருந்தால், நீ சோம்பேறியாக தான் இருந்தால் தான் நீ ஒன்றை வித்தியாசமாக பார்ப்பாங்க. அதனால் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறது, அப்போ தான் எல்லோரும் கவனிப்பாங்க அப்படின்றது அது அந்த நாட்டை பொறுத்தது. இப்போ ஆப்பிரிக்காவில் போனால் அங்கேயும் நான் இந்தியா மாதிரி தான். அப்போ நீ அங்கே ஏதாவது வித்தியாசமாக பண்ணால் தான்
அங்கே ஜெயிக்க முடியும். அல்லது அரேபியாவில் போய் நீ வித்தியாசமாக எதாவது பண்ணால் அப்போ என்ன பண்ணணுன்னா ரொம்ப சுதந்திரமாக இருந்துட்டால் போதும், வித்தியாசமாக இருந்துடலாம். அப்படின்னா உன்னை பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுருவாங்க. இப்போ கடுமையான தண்டனைகள் கொடுத்துருவாங்க. அரேபியாவில் போய் நான் வித்தியாசமாக இருக்க போகிறேன், வித்தியாசமாக யோசிக்கிறேன், வித்தியாசமாக செயல்பட போகிறேன் அப்படின்னு நீ யோசிச்சேன்னா அப்போ அந்த நாட்டு மக்கள்லேருந்து நீ வித்தியாசமாக செயல்பட்டன்னா நீ கண்டிப்பாக உன்னை குற்றவாளியாக பார்ப்பாங்க. அதனால் வித்தியாசமாக ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற அந்த சிந்தனை எப்படி வருது அப்படிங்கிறத பற்றி நான் இதில் சொல்லியிருக்கேன். இந்தியாவில் நீ பெரும்பாலான மக்களைப் போல் நீ வாழ்ந்தான்னு வச்சுக்க, வித்தியாசமாக நீ எதுவும் பண்ணாமல் பெரும்பாலான மக்களைப் போல் வாழ்ந்தால், அதாவது உடற்பயிற்சி செய்யாமல் அதிகாலையில் எழுந்திருக்காமல் நீ ஒரு லேட்டாக ஒரு 6 மணிக்கு 6:30க்கு எழுந்திருக்கிற, அதெல்லாம் டிவி பார்க்குற, மொபைல் ஃபோன் பார்க்குற, அப்புறம் ஒரு லட்சியமும் உனக்கு இல்லை அப்படின்னா பெரும்பாலான மக்கள் அப்படி தானே இருக்காங்க. அது மாதிரி நீ இருந்துட்ட, உணவு கட்டுப்பாடு கிடையாது, உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது, இப்படி எதுவுமே இல்லாமல் பெரும்பாலான மக்களைப் போல் நீ இருந்தன்னா வாழ்ந்தன்னா உனக்கு கற்பனை திறனே இருக்காது. மூட நம்பிக்கை தான் உனக்கு ஏற்படும். சுய சிந்தனையும் உனக்கு ஏற்படாது. ஏன்னா இங்கே பெரும்பாலான மக்களுக்கு கற்பனை திறனே கிடையாது. மூட நம்பிக்கைகள் அதனால தான் இவங்களுக்கு அதிகமாக வருது. கற்பனைக்கும் நிஜத்துக்கும் வித்தியாசம் தெரியாதனால தான் நிறைய மூட நம்பிக்கைகள்லாம் இவங்களுக்கு அதிகமாக வருது. அதனால் இங்கே ரொம்ப ஆபத்து. பெரும்பாலான மக்களை போல் இருக்கக்கூடாது. தனித்து தான் தனித்து, அதாவது பெரும்பாலான மக்களைப் போல் இல்லாமல் வித்தியாசமாக, அதாவது தனித்து தான் நாம் செயல்படணும், சிந்திக்கணும். அதனால் தனித்து செயல்படுவர்களோடு, பெரும்பான்மையான மக்களோடு மக்களாக இல்லாமல் யார் வித்தியாசமாக யோசிக்கிறாங்களோ, யார் வித்தியாசமாக செயல்படுறாங்களோ, யார் வித்தியாசமாக வாழ்கிறாங்களோ அவங்க கூட நீங்கள் நட்பு வச்சுக்கோங்க. அப்போ யார் கூட தான் நீங்கள் பழகணும் அப்படின்னா, பெரும்பான்மையான மக்கள்கிட்ட பழகிறதுல ஆர்வம் காட்டாதீங்க. அவங்கக்கிட்ட பழகிறதுல யார் உங்கள்கிட்ட வித்தியாசமாக உங்களை போல் வித்தியாசமாக இருக்காங்களோ, யார் வித்தியாசமாக வாழ்கிறாங்களோ, வித்தியாசமாக செயல்படுறாங்களோ, வித்தியாசமாக சிந்திக்கிறாங்களோ அவங்க கூட நீங்கள் பழகுங்க, பேசுங்க. அப்போ நீங்கள் ஜெயிப்பீங்க. இல்லைன்னா நீங்கள் பெரும்பான்மையான மக்கள்கிட்ட நீங்கள் அவங்கள போல் நீங்கள் பழகணும், அவங்க கூட பழகணும், ஜாலியாக இருந்துடலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம், அவங்களோட பேசி சிரித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சுய சிந்தனை உங்களுக்கு இருக்காது, கற்பனை திறன் இருக்காது, சோம்பேறித்தனம் வரும், நம்பிக்கை இழந்து போய்விடுவீங்க, தாழ்வு மனப்பான்மை தான் வரும். அதனால் யார் உங்களை போல் நீங்கள் வித்தியாசமாக யோசிக்கிறீங்கன்னா உங்களை போல் யார் இருக்காங்களோ அவங்க, இப்போ இல்லை நீங்கள் பெரும்பான்மையான மக்களை போல் தான் நீங்களும் இருக்கீங்க, அதுவே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அப்போ அது போன்ற ஒரு நபரோடு நீங்கள் பழகுங்க. உங்களை போல் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அது போன்ற நபர்கள் யாராவது இருக்காங்களோ அவங்ககிட்ட போய் நீங்கள் பழகுங்க. நீங்கள் எப்படி இருந்தால் உங்களுக்கு பிடிக்குமோ அது மாதிரி யார் இருக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் பழகணும். அப்போ தான் உங்களால் வெற்றி பெற முடியும். அதனால் வாழ்வதற்கு நமக்கு துணை தேவை. வாழ்க்கை துணைன்னா வெறும் கணவன் மனைவி மட்டும் கிடையாது. நண்பர்கள், தோழிகள், சகோதரர்கள், அண்ணன்கள், தம்பிகள், பெரியவர்கள், சிறியவர்கள், இப்படி நமக்குன்னு ஒரு உறவுமுறை தேவை. அண்ணன் தம்பிங்கிறதுக்காகலாம் அவங்ககிட்ட பழகணுங்களா? அவங்க வித்தியாசமாக இருந்தால் பழகலாம். இந்த இந்தியாவை பொறுத்தவரை வித்தியாசமாக யோசிக்கிறாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீ பழகலாம், ரொம்ப நெருக்கம் காமிக்கலாம். அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, அப்பா அம்மாவும் சரி. ஆனால் அவங்களும் பெரும்பான்மையான மக்களை போல் இருக்காங்க அப்படின்னா அவங்கள போல் யோசிக்கிறதுல உனக்கு உடன்பாடு இல்லைன்னா அவங்ககிட்ட அதிகமாக பழக்கம் எதுவும் வச்சுக்கூடாது. சும்மா அப்படியே மேலோட்டமாக என்னென்னா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும்.